பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க மாத்திரம் எங்க கூட இருங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்களுக்கு நேராக கடந்து போகிறோம். முதலாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம். ஏற்கனவே போன வாரத்துல நான் பார்த்தபடி முதலாம் அதிகாரமும் இரண்டாம் அதிகாரமும் 8 தேசங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறதாக பார்த்தோம். 8 தேசங்களுக்கான நியாய தீர்ப்பு: தமஸ்கு, காத்சா, தீரு, ஏதோம், அம்மோன், மோவாப், யூதேயா, இஸ்ரவேல். இப்படி 8 தேசங்களுக்கு விரோதமான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது தான் முதல் 2 அதிகாரங்கள். இதை குறித்து நம்ம அதாவது 1வது வசனமும் என்ன சொல்லுகிறது? தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ், அது ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஒரு மேய்ப்பனா இருந்தார் என்பதை குறித்து பார்த்தோம். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாம், 2ஆம் யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே, அதாவது உசியாவின் நாட்களிலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானதாக வேதத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக 2 வருஷத்திற்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இதனுடைய முக்கிய நோக்கம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான். இது இதனுடைய முக்கிய நோக்கம் இஸ்ரவேலின் அநீதிக்கு எதிராக சொன்ன, இஸ்ரவேல ஜனங்கள் ஏழை எளிய மக்களை ஒடுக்கி அநீதியான காரியங்களை செய்தார்கள், அதற்கு விரோதமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் அதிகமாக இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலே காணப்படுகிறது. முதல் 2 அதிகாரத்திலே 8 தேசங்களுக்கான நியாய தீர்ப்பு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போம். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதாவது தேவனுக்கு விரோதமாக பாவத்துல ஊறி போன பாவ சந்ததியை நியாயம் தீர்க்க பரிசுத்த தேவன் களம் இறங்கினதுதான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கமாய் காணப்படுகிறது. பாவ சந்ததி, பாவத்தின் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து பாவத்தை செய்த அந்த பாவ சந்ததியை நியாயம் தீர்க்க எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார், பாவத்துக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம். ஆண்டவர் எங்கே இருந்து இறங்குகிற? கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிற தேவனாய் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை 3, 4, 5 வசனங்கள் தமஸ்குவுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. தமஸ்கு தேசத்துக்கு விரோதம், தமஸ்கு என்பது சீரியா தேசம், சீரியா தேசத்தினுடைய தலைநகரமாய் காணப்பட்டதுதான் தமஸ்கு. அப்போ அந்த சீரியா தேசத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் அதாவது 3, 4, 5 வசனங்கள். 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இன்னும் இந்த நியாய தீர்ப்பு இந்த ஆமோஸ் ஒரே இலக்கிய நடையில இந்த நியாய தீர்ப்பை சொல்லியிருப்பார். முதலாவது அறிமுகமாக அதாவது 8 தேசங்களுக்கும் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், அவர் முதலாவது அறிமுகமாக என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா இதுக்கு முதல் துவக்கம் அறிமுகமாக சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று ஒரு அறிமுகத்தை கொடுத்துதான் 8
8 தேசங்களுக்கான நியாய தீர்ப்பையும் அவர் துவங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் அவர் சொல்லுகிற இந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் போது அடுத்து சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்க, தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தம் நான் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அதே மாதிரி 6வது வசனத்துல காத்சாவுக்கு சொல்லும் போதும் காத்சாவினுடைய 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தம் நான் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அடுத்து மேல தீருவுக்கு பார்க்கும்போதும் தீருவனுடைய 3 பாதகங்கள் நிமித்தம் 4 பாதகங்கள் நிமித்தம் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அதாவது திருப்ப பெறாத ஒரு ஆக்கினை தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்பதுதான் இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிற இது நியாய தீர்ப்பின் செய்தி. அதாவது ஆண்டவர் 2 விதத்திலே இஸ்ரவேல் மற்ற ஜனங்களை, பூமியின் ஜனங்களை 2 விதத்திலே நியாயம் தீர்ப்பார். சில ஆண்டவர் நியாய தீர்ப்பை கட்டளையிட்ட போது அதை திரும்ப பெற்றுக் கொள்வார். இதை குறித்து நாம இப்ப நினிவேக்கு யோனா தீர்க்க தரிசனம் சொல்லும் வழியாக கடந்து போகிறார். நினிவேவின் அழிவை குறித்து யோனா சொல்லும் போது அந்த ஜனங்கள் ஆண்டவரண்டை திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த நியாய தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார். அவர் அந்த நினிவே ஜனங்களுக்கு கொடுக்க இருந்த நியாய தீர்ப்பை கொடுக்காதபடி அதை திரும்ப பெற்றுக்கொண்ட செய்தியை நம்ம என்ன செய்ய முடியும்? வேதத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இந்த 8 தேசங்களுக்கும் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு என்னன்னா, திரும்ப பெறப்படாத நியாய தீர்ப்பு. அதுதான் இது. அதாவது இது வழக்க சொல்லு. நான் என்ன, நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் இல்ல, நீ என்ன பண்ணினாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல, இது உனக்கான நியமம் அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற. எல்லா இடத்திலையும் சொல்ல 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அதன் ஆக்கினையை திரும்ப மாட்டேன் என்பது யூதாவு, அதாவது அந்த நாட்களிலே தேசத்தில் இருந்த ஒரு வழக்க சொல். அதான் இதனுடைய கருத்து என்னன்னா, திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பை நான் ஜனங்களுக்கு கட்டளையிடுவேன் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? தேசத்தின் பாதகம். அவர்கள் இதை செய்ததினால, இந்த காரியத்தை தமஸ்கு இதை செய்ததினால, காத்சா இதை செய்ததினால, தீரு இதை செய்ததினால என்பதை அடுத்து சொல்லியிருப்பார். அடுத்து நியாய தீர்ப்பை சொல்லியிருக்கும். தீக்கொளுத்துவேன், அதன் அரமனையை பட்சிப்பேன். தீக்கொளுத்துவேன், அந்தந்த முக்கியமான நகரங்களை சொல்லி அதை தீக்கொளுத்துவேன், அதை என்ன செய்வேன்? அரமனையை பட்சிப்பேன். முடிவாக என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு அழகான இலக்கிய நடை, தெளிவான ஒரு இலக்கிய அமைப்போடு இந்த 8 தேசங்களுக்கும் நியாய தீர்ப்பை இந்த ஆமோஸ் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அறிமுகத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்து சொல்லிட்டு இது திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பு என்பதை சொல்லிவிட்டு அடுத்து நீங்க இதை செஞ்சதுனால அவர்கள் செய்த பாவம் என்ன, எதை செய்தார்களோ அந்தந்த தேசத்துல அவர்கள் செய்த பாவத்தை சொல்லிவிட்டு அவர்களுக்கான நியாய தீர்ப்பு, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு அடுத்தாக முடிவாக இதை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த 8 தேசங்களுக்கான நியாய தீர்ப்பையும் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லி முடித்திருக்கிறது தான் நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். இப்போ தீருவுக்கு நேராய் கடந்து வரும்போது, தமஸ்குவுக்கு நேராய் கடந்து வரும்போது 3, 4, 5 வசனங்களிலே தமஸ்குவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திரும்ப மாட்டேன். அவன் கிளேயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே அப்படின்னு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது தமஸ்கு, ஏற்கனவே சொன்னபடி தமஸ்கு சீரியா தேசத்தின் தலைநகரம். அப்ப அதுதான் சீரியா தேசத்துக்கான நியாய தீர்ப்பு தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவங்கள எதனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பாக்குறார்களாம்? கிளேயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தீர்களே என்று குற்றச்சாட்டு முத்துகிறத பார்க்க முடியும். இந்த கிளேயாத் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோர்தானுக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ஒரு செழிப்பான ஒரு நகரம், அதாவது யோர்தானுக்கு கிழக்கில் அமைந்துள்ள ஒரு செழிப்பான பகுதி. அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை, கிளேயாத்திலே குடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சீரியர்கள் என்ன செய்தார்களாம்? இருப்பு கருவிகளினால போரடித்தார்களாம். இவர்களுடைய யுத்த
முறை மிக கொடுமையா இருந்ததா. அந்த கிளேயாத்தை கைப்பற்றும்படியாக அந்த செழிப்பான பகுதியே, யோர்தானுக்கு அருகே இருந்த ஒரு செழிப்பான பகுதி தான் கிளேயாத்து. அந்த கிளேயாத்தை கைப்பற்றும்படியாக இவர்கள் கொடுமையாக யுத்தம் செய்தார்களாம். அதை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது என்னன்னா, கோதுமை மணியை என்ன செய்வாங்க, அதனுடைய நுனியிலிருந்து கிள்ளி எடுப்பது போல என்ன செய்தார்களாம், நல்ல பெரிய பெரிய கருவிகளினால என்ன செய்தார்களாம், ஒவ்வொருவருடைய தலைகளையும் சீவி எடுத்தார்களாம். அப்படிப்பட்ட பெரிய ஒரு கொடுமையான காரியத்தை இந்த ஜனங்கள் சீரியர்கள் செய்ததினால அவர்களை என்ன செய்வேன், நான் தமஸ்குவின் தாழ்பாள்களை உடைத்து ஆசகேலின் வீட்டிலே, 4வது வசனம், ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அது பெனதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும். ஆசகேல் பெனதாத் என்பது 2 பேரும் நமக்கு தெரிந்த சீரியாவிலே ஆட்சி செய்த சீரிய ராஜாக்கள். அதாவது ஆசகேலை குறித்து நம்ம எலிசாவின் நாட்களிலே எலிசா ஆசகேலுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்ன செய்தி நம்ம 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆசகேல் சீரியாவிலே ராஜாவா இருந்தவர், பெனதாத்தும் சீரியாவின் ராஜா. அதைதான் ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அதாவது ராஜாக்களின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அரமனையை பட்சிப்பேன் அப்படிங்கிறதை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் தமஸ்குவின் தாழ்பாள்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்று பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட செய்தி, அதாவது கிளேயாத்தின் குடிகளை பட்சித்ததினாலே, கிளேயாத்தில் இருக்கிற ஜனங்களை கொடுமையான ஒரு யுத்த முறையினால அவர்களை அழித்து அந்த கிளேயாத்தை கைப்பற்றும்படியாக இந்த சீரியர்கள் செயல்பட்டதினால இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நான் சீரியாவுக்கு வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார். இதனுடைய சரித்திர ஆதாரத்தின்படி அசீரியாவின் ராஜாவாகிய 3ஆம் திக்லாத் பிலேசர் என்னும் ராஜா என்ன செய்கிறார், தமஸ்குவை முற்றிலுமாய் கைப்பற்றி எல்லாரையும் சிறையாக கொண்டு போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. அசீரியாவின் ராஜாவாகிய 3ஆம் திக்லாத் பிலேசர் என்ன செய்கிறார், பின்னாட்களிலே அவர்களை முற்றிலுமாக அந்த தமஸ்குவை, அதாவது சீரியாவை முற்றிலுமாக அழித்து எல்லாரையும் கைதியாக சிறைபிடித்து கொண்டு போனதாக வேதம் இது சரித்திர சொல்லுகிற செய்தி. அடுத்ததாக காத்சா 6, 7, 8 வசனங்களிலே காத்சாவுக்கு சொல்லுகிற நியாய தீர்ப்பு. காத்சாவுக்கு குறித்தும், காத்சா என்னன்னா பெலிஸ்தியாவின் முக்கியமான ஒரு துறைமுக பட்டணம். பெலிஸ்தியர்கள் ஆட்சி இருந்தார்களே, அதனுடைய முக்கியமான துறைமுக பட்டணம் தான் என்னதுன்னா இந்த காத்சா. அப்ப இது பெலிஸ்திய தேசத்துக்கு விரோதமான செய்தி தான் இந்த 6, 7, 8 அதிகார வசனங்களை சொல்லப்பட்டிருக்க நியாய தீர்ப்பும். இதிலேயே முதலாவது என்ன சொல்கிறார், காத்சாவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்கள் ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. அவர்கள் செய்தது என்ன? அதாவது அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்களே. இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது சீரியாவுக்கு அடுத்தபடி இஸ்ரவேலர்களை யுத்தத்திற்கு அதிகமாக நெருக்கினவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க இது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அந்த யுத்தத்துல சிறைபிடித்து கொண்டு போகிறவர்களை என்ன செய்தார்களாம், ஏதோமியர்களிடத்தில் விற்று போட்டார்களாம். ஏதோமியர்களிடத்தில் விற்று போட்டதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பெலிஸ்தியருக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அதாவது அவர்கள் சிறையாக கொண்டு போன இஸ்ரவேலில் இருந்து, அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்து இஸ்ரவேலிருந்து சிறைபிடித்து கொண்டு போனவர்களை என்ன செய்தார்களாம், ஏதோமியருக்கு விற்று போட்டதாக சரித்திரம் சொல்கிறது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும். அதாவது ஆண்டவர் சொல்லுகிற நியாய தீர்ப்பு, தீ கொளுத்துவேன், அதனுடைய அரமனையை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படி என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்பேன். இந்த இடத்துல அஸ்தோத்,
தமஸ்குவுக்கு சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கு, பெத்ஏதேன், இதெல்லாம் வந்து அந்த சீரியாவில் உள்ள முக்கியமான நகரங்களில், அதாவது முற்றிலுமா அழிக்கும் போது நம்ம முக்கிய நகரத்தை அழித்தா அந்த தேசம் முற்றிலுமாய் அழிந்தது என்பது வந்து கருத்து தானே. நம்ம இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளும் போது முக்கிய நகரமாய் காணப்படுகிறது என்னது சென்னை. அதிலே அழிவு வந்தால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கே அழிவு என்பதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அப்படித்தான், அதைதான் இந்த இடத்துல எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பெலிஸ்தியாவில் அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன், இந்த 3 பட்டணங்களும் முக்கியமான பட்டணங்கள். அப்படிப்பட்ட பட்டணங்களுக்கு விரோதமாக நான் திரும்புவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். இது எப்ப நடந்தது அப்படின்னு பண்ணனா, பெலிஸ்தீன பட்டணங்கள் முதல்ல வந்து அசீரியர்களால கொஞ்சம் அழிக்கப்பட்டது. ஆனா கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் ஆட்சி செய்த நாட்களிலே தேசம் முற்றிலுமாய் தரைமட்டமாக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தீருக்கு விரோதமான ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை பார்க்க முடியும். அதுதான், தீர்ந்துவனுடைய 3 பாதங்களையும் 4 பாதத்தை நான் அதனை ஆக்கிரமிக்க மாட்டேன். அவர்கள் சகோதரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே. இந்த தீரு என்னன்னா, இது வணிகத்துல பெயர் போன நகரமா காணப்படுகிறது. இந்த தீருவனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அடிமைகளை என்ன செய்வாங்களாம், விற்கிறது. அடிமை சந்தையாக தீருவில் அதிகம் காணப்பட்டதாக சொல்லுகிறாங்க. அடிமைகளை வந்து தீருவில் வந்து என்ன செய்வாங்களாம், ஒரு தேசத்திலிருந்து வாங்கி இன்னொரு தேசத்துக்கு விற்கிறது வந்து இந்த இவர்களுடைய முக்கிய நோக்கமாய் காணப்படுது. இப்போ பெலிஸ்தியாவுக்கு ஆண்டவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னது, அவங்க என்ன செய்தாங்களாம், இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு வந்து என்ன செய்தாங்க, ஏதோமியர்களுக்கு விற்றுப்பட்டார்கள். இந்த அதே குற்றத்தை தான் இந்த தீருவும் செய்தது. தீரு என்ன செய்தது, அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்கள். இந்த ஏதோமியர்கள் என்பது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள். ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்களை தான் நாம என்ன சொல்லுகிறோம், ஏதோமியர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ ஏசாவும் யாக்கோபும் என்னது, சகோதரர்கள். அப்ப அந்த சகோதர உடன்படிக்கையை முறித்தார்கள் என்று இதுல சொல்லப்படுகிற போது என்னது, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வந்து தீருவில் இருந்த வணிக சந்தையில என்ன செய்தார்களாம், இந்த அடிமை சந்தைகளை, அடிமைகளை விற்கிற சந்தையில ஏதோமியர்களுக்கு விற்றுப்பட்டார்களாம். அப்ப சகோதர உடன்படிக்கையை இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், முற்றிலும் முறித்து போடுகிற செய்தியை தான் இந்த இடத்துல இந்த தீரு செய்ததை பார்க்க முடியும். அதனாலதான் இந்த தீருவுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னதான், தீருவின் மதிலுக்குள் தீக்கொளுத்துவேன், அது அதன் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதர உடன்படிக்கையை முறித்தார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வந்து அவர்களுடைய வணிக சந்தைகளை வைத்து ஏதோமியர்களுக்கு விற்றுப்பட்டார்கள். சகோதரர்களை சகோதரனுக்கு விற்று போடுகிற ஒரு அவல நிலைக்கு நேராக இந்த தீரு செய்ததினால அவர்களுக்கும் என்னது நியாய தீர்ப்பு ஆண்டவர் கட்டளையிடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதைதான் அசீரியர்களினால பல முறை இந்த தீருவுக்கு விரோதமாக அசீரியர்கள் வந்து அதை கைப்பற்றி அதை கப்பங்கட்ட வைத்திருக்கிறார்கள். ஆனா பின் நாட்களிலே என்ன செய்தார், அலெக்சாண்டர் மன்னர் முற்றிலுமாக தீருவை முற்றிலுமாக அழித்து போட்டு என்ன செய்தார், அதை முற்றிலுமாக கைப்பற்றி அதை முற்றிலுமாய் அழித்து போட்ட செய்தியை சரித்திரம் சொல்லுகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக 11-12 வசனங்களை ஏதோமியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். ஏதோமியர்கள் வந்து நம்ம சொன்னபடி ஏசாவின் வம்சத்துல வந்தவர்கள் தான் இந்த ஏதோமியர்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 3 பாதங்கள் நிமித்தம் 4 பாதம் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பேரி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே. இந்த ஏதோமியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவன் நியாயம் தீர்க்க காரணம் என்னது, ஏதோமியர்கள் என்ன செய்தார்கள், சகோதரனுக்கு விரோதமாக பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை
இரக்கமற்றதாக்கி, அதாவது பட்டயத்தோட தன் சொந்த சகோதரனை, அதாவது இஸ்ரவேல் என்பது யாரு, அந்த யாக்கோபு ஏசாவின் சகோதரர், அவர்களையும் அவர்கள் இரக்கம் இல்லாமல் என்ன செய்தார்களாம், அதாவது பட்டயத்தோட தொடர்ந்து அவர்களை இரக்கமற்றபடி அவர்களை பீறி போட்டதினால அவர்களுக்கும் நியாய தீர்ப்பேன், தோமானிலே தீ கொளுத்துவேன், போஸ்ராவின் அரமனைகளை பட்சிக்கும். அதாவது தோமான் போஸ்ரா என்கிற இரண்டும் அந்த ஏதோமினுடைய முக்கியமான நகரங்கள், அதையெல்லாம் நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அதுவும் பின்னாட்களிலே முழுமையாக அழிவு நடந்தது என்பது குறித்து சரித்திரம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக அம்மோனுக்கு எதிரான செய்தி 13, 14, 15 வசனங்களிலே பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அவர்களை ஆக்கினையை திருப்ப மாட்டேன். இதேதான் ஆண்டவர் திரும்ப பெறப்படாத ஒரு நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் என்ன செய்தாங்க, தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி கிளேயா தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. அதாவது எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிதான் எல்லாருமே என்ன செய்வாங்க, யுத்தம் செய்வாங்க. ஒரு நம்முடைய எல்லை விரிவாக்கப்படணும் என்று மற்ற தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய யுத்தத்தினுடைய முக்கிய குறிக்கோளே எல்லையை விஸ்தாரமாக்கணும். ஆனா இவங்க என்ன செய்திருக்காங்க, கிளேயாத்தில் உள்ள கற்ப ஸ்திரீகளை கொன்று போட்டார்களாம். அதனுடைய நோக்கம் என்ன, அடுத்த தலைமுறை எழும்பி விடக்கூடாது என்று கற்ப ஸ்திரீகளுடைய வயிற்றில் இருந்த குழந்தைகளை கீறி போட்டார்களாம். எவ்வளவு கொடுமையான செயலை இந்த ஜனங்கள் செய்தார். அதனாலே ஆண்டவர் அந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், அவர்களுடைய இந்த அம்மோன் புத்திரர் என்பது யார் என்று நமக்கு தெரியும். அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும் லோத்தினுடைய வம்ச வழியிலே வந்தவர்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்தது. அவர்களையும் என்ன செய்வேன், நான் நிர்மூலமாக்குவேன், ராப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளில் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பற்றியும் அவருடைய ராஜாவும் அவருடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள். இது நெபுகாத் நேச்சார் நாட்களில் அம்மோன் தேசம் முழுவதுமாக என்ன செய்தாம், அழிக்கப்பட்டதாம், சிறைபிடியாக கொண்டு போகப்பட்டதாம். அடுத்ததாக மோவாபுக்கு எதிரான தீர்க்கதரிசன வார்த்தை 1-2 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களே பார்க்க முடியும். அதேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோவாபின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. அதாவது இந்த மோவாபு, அதாவது இந்த முதல் 5 தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பு, அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்பது பார்த்தேன். தமஸ்கு என்ன செய்தார்கள், கிளேயாத்தின் குடிகளை என்ன செய்தார்கள், கொன்று போட்டார்கள் என்று பார்த்தோம். அடுத்ததாக காத்சா என்ன செய்தார்கள், காத்சா அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி ஏதோமியர்களுக்கு விற்று போட்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஏதோமியர்களுக்கு விற்றுப்பட்டார்கள். இந்த தீரு என்ன செய்த, அதே தான், சிறைபிடித்து கொண்டு வந்தவர்களை ஏதோமியர்களுக்கு விற்றுப்பட்டார்கள். ஏதோம் என்ன செய்தாங்க, தன் சொந்த ஏதோமியர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் தன் சொந்த சகோதரனை என்ன செய்தாங்க, சகோதரனுக்கு விரோதமாக போர் செய்து அவர்களை பீறி போட்டதினால நியாய தீர்ப்புண்டது. அப்ப என்னது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். அம்மோன் புத்திரர்களும் என்ன செய்தாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக கற்பஸ்திரீகள், கிளேயாத்தில் உள்ள கற்பஸ்திரீகளை கொண்டு போட்டதுனால அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு. ஆனா இந்த மோவாப் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க ஏதோமுக்கு விரோதமாக செய்ததுனால நியாய தீர்ப்பை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்தவர்களுக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு மட்டும் இறங்குகிற தேவன் அல்ல, அவர் முழு உலகத்துக்கும், முழு பூமியின் அனைத்து குடிகளுக்கும் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிற தேவன் என்பதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த மோவாப் என்ன செய்ததாம், ஏதோம் அம்மோனை என்ன செய்தான், அம்மோன் அவனுடைய சொந்த சகோதரர். மோவாப் அம்மோனுக்கு விரோதமாக அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டான். அம்மோன் புத்திரன் யாரு, இது அம்மோனின் சகோதர வழியில வந்தது. இந்த மோவாப் என்ன செய்தான், ஏதோமியர்களை, அதாவது ஏதோமின் ராஜாக்களை என்ன செய்தார்களாம்,
அவர்கள் மரித்த போது, அடக்கம் பண்ணப்பட்ட போது பிற்பாடு அவர்களுடைய எலும்புகளை அவர் நோண்டி எடுத்து அதை என்ன செய்வாங்களாம், அதை தீக்கொளுத்தி போடுவார்களாம். அது என்னன்னா அவர்களை அவமதிக்கிறது, அது ஒரு ரொம்ப அவமரியாதையாய் படுத்துகிறதற்கான ஒரு தீங்கான செயல். இதைதான் அந்த ஏதோமுக்கு விரோதமாக மோவாப் செய்தபடினால மோவாபுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், நியாய தீர்ப்பை கட்டளை. பிற தேசங்களுக்கு விரோதமாக செய்தாலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற, எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை தான் இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்ப ஏதோமுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறாங்களா, ராஜாக்கள் மரித்த பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து, அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து அவருடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்களாம், நெருப்பில் இட்டு நீரா சுட்டு போட்டார்கள் என்று நம்ம இதிலே பார்க்க முடியும். எலும்புகளை நீராக சுட்டு போட்டார்கள். இது ரொம்ப அவர்களை அவமதிக்கிற, ஒரு ரொம்ப கனவீனப்படுத்துகிற ஒரு செயல். இந்த செயலை செய்ததுனால அவர்களை என்ன செய்வேன், நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை யூதேயா தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த அம்மோன் புத்திரரும் என்ன செய்தாங்க, பின்னாட்கள்ல மோவாபை போலவே நேபுகாத்நேச்சர்னால அம்மோன் தேசம் முழுவதுமே அழிக்கப்பட்ட செய்தி சரித்திரம் சொல்லுகிறத பார்க்க முடியும். இப்ப யூதேயா தேசத்துக்கு விரோதமா 4 நம்ம பார்க்கும்போது யூதாவுக்கு 4-5 வசனங்கள். மேலும் யூதாவின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நான் அவர்களை ஆக்கினையை திரும்ப மாட்டேன். அவர்கள் செய்தது என்ன, யூதேயா தேசம் செய்தது என்ன, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பொய்யான காரியங்களை செய்தார்கள். அதையே பின்பற்றி என்ன செய்தார்கள், சோரம் போனதினால் நான் அவர்களை தண்டிப்பேன், யூதாவிலே நான் தீக்கொளுத்துவேன், எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் பின் நாட்களிலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிந்தது. அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 6-16 வரைக்கும் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பு. ஆமோசுடைய முக்கிய குறிக்கோளே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பை அறிவிப்பதற்கு தான் அவர் அந்த லக்காய் வைத்து இதை என்ன செய்தார் என்பதை நம்ம இந்த இவர்கள் செய்த பாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அது முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் 3 பாதங்கள் நிமித்தம் 4 பாதம் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்கள். நீதிமானை இருந்தபோது, அதாவது இஸ்ரவேல் அந்த நாட்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்தபடி யெரொபெயாமின் நாட்கள் ரொம்ப செழிப்பான ஒரு நாட்களாய் காணப்பட்ட போதிலும் ஏழை எளிய மக்களை மிகவும் ஒடுக்கினார்கள், மிகவும் நெருக்கினார்கள். அதை தான் ஆண்டவர் அநீதியாக பார்த்து ஆமோசை கொண்டு நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை தான் இந்த இடத்துல என்ன செய்தார்களா, முதலாவது அவர்கள் செய்த காரியம், அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போடுகிற, ஏழை எளிய மக்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு விற்று போடுகிற செயல் அந்த நாட்களிலே காணப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என்னது, அவங்க மேல மண்ணள்ளி போட்டுச்சு இவங்க வேலைகளை எல்லாம் செய்தார்கள். தரித்துடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டினார்கள். அடுத்ததாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசித்தார்கள். இது எவ்வளவு மிக பெரிய கொடுமையான செயல். விபச்சாரம் எவ்வளவு பெருகி காணப்பட்டிருக்கிறது. தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணு
உபச்சாரம் செய்கிற ஒரு கொடுமையான நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் அந்த நாளிலே காணப்பட்டதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது வசனத்திலே, சகல பீடங்கள் அருகிலும் அடமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்து கொண்டு தண்டம் பிடிக்கிறவருடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலை குடித்து. அதாவது இதனுடைய முக்கியமாய் சொல்லப்படுகிறது, அடமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்து கொண்டு. அதாவது யார்கிட்டயாவது அடமானமாய் வஸ்திரம் வாங்கினால் ஆண்டவருடைய கற்பனை என்ன? யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம், நம்ம யாத்ராகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து போது ஆண்டவர் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார்? 26வது வசனத்திலே, பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், ஏதாவது நம்ம கொடுத்தோம், அதுக்கு அவங்க திரும்ப தர முடியாதா நம்ம என்ன செய்வோம்? பிறனுடைய வஸ்திரத்தை அதுக்கு ஈடா உன் வஸ்திரத்தை கொடு, அல்ல நம்ம ஏதாவது காசு கேட்ட போது அவனுக்கு அந்த காசு வேணும்னா அதுக்கு ஈடாக வஸ்திரத்தை கொடு அப்படி என்று வாங்கினால் அதை என்ன செய்யுமா? பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போத்து படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய கற்பனை. என்னது? நான் ஒருவன்ட்ட ஈடாக நீ அந்த போர்வையை வாங்கினேனா பொழுது போகும் முன்னே அதை என்ன செய்ய வேண்டும்? திரும்ப கொடுக்கணும். ஆனா அடமானமாய் வாங்குற வஸ்திரத்தை வாங்கி அதை கொடுக்காம படுத்து கொண்டு அதை என்ன செய்கிறாமாம்? தண்டம் பிடிக்கிறவருடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலை குடித்து. இவ்வளவு அருவருப்பான காரியத்தை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் செய்து கொண்டதினால ஆண்டவர் அநேக காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர்கள் நானோ கேதுரு மரங்களை போல் உயரமும் கர்வாலி மரங்களை போல் வைரமுமாயிருந்து எமோரியனை அவனுக்கு அருகளுக்கு முன்னபாக அழித்தேன். உயர இருந்து அவனுடைய கனியையும் தாழைந்து அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்தரத்திலே நடத்தி என்னெல்லாம் ஆண்டவர் செய்தேன். நான் இவ்வளவு தீங்க நீங்க செய்றீங்களே, நான் என்னெல்லாம் அவர்களுக்கு எமோரியரை அவர்களுக்கு முன்பாக அழித்து எமோரியரின் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி வந்த தேவன் என்ன செய்தாராம்? அவர்களில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் வாலிபரில் சிலரை நசரேயனாகவும் எழும்ப பண்ணினேன். ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? 12வது வசனம், நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில இருத்துகிறது போல கட்டுகளை என்ன செய்வாங்க? வண்டியில ஏற்றிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதுல ஏற்றும்படியாக எவ்வளவு அதை இருத்தி அமுக்கி அதை நிறைபாரமாக ஏற்ற முடியுமோ ஏற்றுவாங்கல்ல. அதே போல இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருத்துனா நம்முடைய நிலைமை என்னமாய் முடியும்? நம்மளால எழும்ப முடியாது, நம்மளால கும்மிய முடியாது. ஆண்டவர் எப்படி கோதுமையே பாரமாக ஏற்றுவார்களோ கோதுமை கட்டுகளை, அதே போல ஆண்டவர் இருத்துவாராம். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. எவ்வளவு வேகமா ஓடினாலும் புகலிடத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம். பலவான் தன் பலத்தினால், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவன் தன்னுடைய பலத்தினால பலப்பட முடியாது. தன் பிராணனை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்பிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போதும் இல்லை. எவ்வளவு பராக்கிரமசாலி பலவான், எப்படி வில்லை பிடித்து அநேகரை
யுத்த களத்திலே வில்லேந்தி கொலை செய்தவனாக இருக்கலாம். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு முன்பாக தப்பி போக முடியாது. அவ்வளவு பெரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெற முடியாத ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் ஆமோஸ் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மட்டுமல்ல, இஸ்ரவேல் யூதேயா ஜனங்களுக்கும் வேறு 6 புறஜாதி தேசங்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் தியானித்தோம். பாவத்திலே வாழ்ந்து வாழ்க்கையை தெரிந்து கொண்டு பாவத்திலே ஊறி போன ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பாக ஆண்டவர் சியோனிலிருந்து கெட்சிக்கிற தேவனாய் முழங்கி கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற நல்ல தகப்பன், இன்றைக்கும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிற காலம். இன்றைக்கே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிற காலம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வந்து அவருடைய திரும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் பாவத்தை எவ்வளவாய் வெறுக்கிற தேவன். பாவம் பெருகும் போது எந்த சூழ்நிலையிலும் திரும்பப்பட முடியாத ஒரு நியாய தீர்ப்பை ஜனங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறீங்கப்பா. எங்கள ஒன்றுமில்ல ஆண்டவரே, ஒரு விஷயங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்கள் குறைவுகள் குற்றங்களை தயவாய் மன்னித்து அன்றைக்கு நினைவைக்கு இறங்குறது போல எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அப்பா அந்த தண்டனையை குறைத்து எங்களுக்கு இறங்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒன்று கூட உமக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you.